இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது. சரியான நேரத்தில் சரியான படைப்பை என் தம்பி தந்திருக்காங்கிறத எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். பரியேறும் பெருமாள்லேயே அவன் படைப்பை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் சரியான படைப்பை என் தம்பி தந்திருக்காங்கிறத எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். பல சமூக சீர்திருத்தத்துக்கு வந்த புரட்சியாளர்கள், பல போராளிகள், பல தலைவர்கள், சமூக நல்லிணத்துக்கு பாடுபட்ட இயக்கங்கள், அதெல்லாம் செய்ய முடியாத என் தம்பி ஒரு 2.25 மணி நேரத்தில் செஞ்சிட்டாங்கிறதா எனக்கு இருக்கிற மன நிறைவு. பரியேறும் பெருமாள்லேயே அவன் படைப்பை யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் இருந்த நேர்மை எல்லாரையும் ஏற்றுக்கிற வச்சிருச்சு. மாமன்னன்லேயும் அதே தான், கர்ணன்லேயும் அதே தான். இந்த படத்துலையும் அந்த படைப்புக்கு இருக்கிற நேர்மை எல்லாரையும் கொண்டாட வைக்குது. ஒரு கபடி விளையாட்டை வச்சு எத்தனையோ இயக்குநர்கள் எடுத்திருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். எல்லா படங்களும், நிறைய படங்கள் தெலுங்குல வந்திருக்கு, தமிழில் பதிப்புகள் வந்திருக்குது. இவ்வளவு நேர்த்தியான ஒரு பதிவு இதுதான் முதல் முறை. இனி இதை தாண்டி ஒரு பதிப்பை எடுக்கணும்னா அது அரிதானது தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கதைக்களத்தை தேர்வு செஞ்சு இதை எடுத்து இதை ரசிக்க வச்சு வெகுமக்கள் படமா மாற்றி இதுக்குள்ள இப்படி ஒரு அரசியலை கொண்டு போய் செஞ்சிடலாங்கிற துணிவு என் தம்பி மாறிக்கு வந்ததுக்கு உண்மையிலே நான் மனந்திறந்த பாராட்டுறேன். எவ்வளவு பாராட்டினாலும் தகும். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்ங்கிற சொல்லு பத்தலை. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது. ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அவ்வளவு சிறந்த படைப்பு. கொஞ்சம் காலதாமதமா பார்க்கறதுக்கு நான் வருந்துறேன். முதவே பார்த்து நான் சொல்லியிருந்திருக்கணும். அது எல்லாருமே பாராட்டிட்டாங்க. பார்த்த எல்லாருமே, எனக்கு முன்னாடி பார்த்த எல்லாருமே பாராட்டிட்டாங்க. என் பங்குக்கு நான் சொல்லணும்ல, கைதட்டணும்ல. அது இன்னைக்கு திரையரங்குல செஞ்சிட்டேன். ரொம்ப நிறைவான படைப்பு. மாரிக்கு என் அண்ணனா வருது. இதே நிதானம், இதே வேகத்தில் இப்படியே பொறுப்புணர்வோடு நீ நடந்து போகணும். ஏன்னா நம்மள எப்பவாவது ஆகச்சிறந்த படைப்பாளிகள் வருவாங்க. அது நீ இந்த இடத்த தொடர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாயின்னு எனக்கு தெரியும். அந்த வழி உனக்கும் தெரியும். அதனால நீ வந்துட்ட அந்த இடத்துக்கு, விட்டுறாத, நிதானம். அப்போ இந்த படத்தை இன்னைக்கு நீ வாழ்ந்த பகுதியில் இருந்த கதைனாலும் உலகம் பூரா இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் இதை கொண்டாடுறாங்க. பைசனுங்கிற இன்னைக்கு ஒரு படம் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் அது கொண்டு போய் சேர்த்துட்டேன். வெறும் விளையாட்டுன்னு இல்லாமல் அதில் இசை, ஒளிப்பதிவு, சண்டை காட்சிகள் எல்லாமே அவ்வளவு இயல்பா இந்த இளம் வயதில் இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு படைப்பை தர முடியுங்கிறதுக்கு வாழையும் இது இந்த பைசனும் ஒரு பெரிய உதாரணம். சத்யசித்திரையெல்லாம் அந்த பதிவில் எடுக்கும்போது அவருக்கு நிறைய முதிர்ந்த வயசாயிருச்சு. அப்போ அவருக்கு அந்த படைப்பில் இருக்க நிதானம் இருந்தது. ஒரு இளைஞன் அந்த தரத்துக்கு எடுக்கிறாங்கிறது ரொம்ப பெருசு. அதனால இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் நிறைய பேர் போய் பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியடை வைப்பது என்னன்னா, அது நிறைய பேரை ஊக்கப்படுத்தும். நிறைய நான் உங்களுக்கு சொல்றேன், உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்திருக்குது. ஆனால் எங்கள் முன்னோர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்ச இந்த கபடி விளையாட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமை. எங்க விளையாட்டு இன்னைக்கு உலகம் பூரா விளையாடப்படுதுங்கிறதுல அப்படி பல இது அபகரிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய குத்துவரிசை, தடையடி, கராத்தேன் போயிருக்கு. எங்களுடைய சிலம்பத்திலிருந்து இன்னைக்கு நுண்சாக்கு இதெல்லாம் போயிருக்கு. அதுல எங்க கபடினே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சடுகுடு தான் எங்க மொழியில அது கபடின்னு வந்திருக்கு. அந்த கபடி விளையாட்டை நீங்க பாத்தீங்கன்னா எந்த விளையாட்டுலையும் தொட்டா பவுல், தொட்டா அது தவறு, வெளியேற்றிடுவான். நீங்க எந்த விளையாட்டுலையும். ஆனா எங்க விளையாட்டுல தொட்டாதான் புள்ளி கிடைக்கும், வெற்றி புள்ளியே நீங்க இட முடியும். அது ஏன்னா இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகம் படைக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வுகளை நொறுக்கணுங்கிறத விளையாட்டுல கொண்டு வந்தான். நீ பாடி வரவன் என்ன சாதி, அவன் என்ன சமயத்தை சார்ந்தவன், அதெல்லாம் பார்க்க முடியாது. அவன் காலில் விழுந்து பிடிச்சாதான் உனக்கு புள்ளி, அவனை தொட்டாதான் புள்ளி. நீ தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அந்த இதெல்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்படி ஒரு விளையாட்டை எங்க முன்னவர்கள் வகுத்தாங்க. ரெண்டாவது வீரம்னா நீங்க இப்போ கால்பந்துன்னா அவன் அங்க நிப்பான் இங்க நிப்பான், கிரிக்கெட்னா அங்க நிப்பான், இங்க இருந்து பந்தை போடுவான், அடிச்சு விட்டு ஓடுவான். இங்க அப்படி இல்லை. ஒரு கோடை போட்டு 7 பேர் நிப்பான், ஒருத்தன் பாடி வரணும். வாரண்டா நீ 7 பேர் நின்னான்னு நான் வரண்டா, வாடா அந்த கோட்டை தொட்டு பாடுறான்னு நிப்பான், தொடரண்டா பாடுறான்பா. அப்படி ஒரு வீரமான விளையாட்டை எங்க முன்னோர்கள் வகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த விளையாட்டு
இப்போ மறுபடியும் சாகாமல் உயிர்ப்போடு இருக்குன்னா அது பெருமை. அந்த இதை மறுபடியும் என் தம்பி அதற்கு ஒரு புத்துயிர் கொடுத்து ஒரு புத்தெழுச்சியை ஊட்டியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று. அதில் இந்த படத்தை தயாரித்த தம்பி ரஞ்சித், அவர் கூட இருந்த தயாரிப்பாளர்கள், அதில் உடனிருந்து உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மாபெரும் வெற்றி, உங்கள் வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன செய்யறது, இதில் அதோட கூட நடித்த புல்லு பூண்டு செடி கொடி வாழை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான். ஒவ்வொன்னே செஞ்சு போற அந்த நேர்த்தி தான், இந்த கதையை சொல்ல தொடங்கினது தான். எதுக்கு ஜப்பானுக்கு வந்துட்டா விளையாட இந்தியாவுக்கு வந்துட்டான், இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு திருப்பி அதை எடுத்ததுனால அந்த கதை வேகத்தை கூட்டுது. அந்த கதை சொல்ற திறனை பாராட்டாம இருக்க முடியாது. அது என் தம்பிக்கு, என்ன வாழையிலேயே அதை செஞ்சான். அந்த கிளைமேக்ஸ்ல அந்த உச்சக்கட்ட காட்சியில அது திருப்பி போட்டு அப்படி சொன்னதுலதான் அது எதிர்பார்ப்பை கூட்டிருச்சு. அது இது ஒரு ஆய்வு. ஒரு திரையில் ஒரு கபடி அப்படிங்கறது ஒரு விளையாட்டை வச்சு ஒரு இதுல எவ்வளவு தூரம் ஒரு தனி மனிதன் சாதனை. இன்னைக்கு கண்ணகி நகரில் நம்ம தங்கை கார்த்திகா இன்னைக்கு இந்தியா முழுமைக்கு பேசப்படுது. நாங்கெல்லாம் புறந்தள்ளப்பட்டவங்க. தலைநகர்ல இருந்து கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளிட்டாங்க. அப்ப அந்த இதுக்கெல்லாம் நான் போராடினேன். அங்க கண்ணகி நகர் பெருவெள்ளத்தில் இருக்கும்போது, மூழ்கி இருக்கும்போது நான் அங்க போய் வேலை செஞ்சேன். உலக வரைபடத்துல எங்க இருக்குது ஒரு நாடுன்னு, செமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒற்றை மகன் ஓடி ஓடி தாய்நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு தள்ளினான், உசேன் போல்ட். அதே மாதிரி இன்னைக்கு எங்க பொண்ணு கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திறன் ஆற்று. கண்ணகி நகர்னு ஒண்ணு இன்னைக்கு தெரியாம இருக்காது. கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்னைக்கு கார்த்திகா வச்சு எடுத்தீங்கன்னா அது நம்ம இங்க பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும். அதுல அவ்வளவு இடையூறு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும், கொண்டாடணும். அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி செல்வராஜுக்கும், குறிப்பா எங்கள் பிள்ளை துருவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்றேன். வருங்காலத்துல மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான். நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு சொல்ற அவனுடைய திறமை எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பெருசா சாதிப்பான். நீங்க என்ன பாருங்க, அவ்வளவு பெரிய நடிகனா வருவான். அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமா என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததுல, மாரிகிட்ட பேசும்போது நான் சொன்னேன், உன்னோட வெற்றியில எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. அது மாதிரி 2 மடங்கு மகிழ்ச்சி துரு அதுல ஜெயிச்சதுல இருக்குது. அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்கிற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாராட்டுகள். எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும். சிறந்த படைப்பு. எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம். நன்றி, வணக்கம்.